வாழ்க்கை இருக்கிற எல்லா துக்கத்தையும் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர்களிலும் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே. எல்லாரும் சொல்லுவோமா? பின்மாரியின் அபிஷேகம். ஆமென். நல்ல உற்சாகமாய் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே, அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக. எல்லாரும் சொல்ல, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவாக. ஆண்டவரே, இந்த இரண்டாவது நாள் கூட்டத்துல உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக. பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, அக்கினியாய் இறங்கிடுவே. நல்ல ஆவில நிரம்பி கைகளை தட்டி பாடுங்க. எல்லா பலவீனத்தை மாற்றுகிறவர். மீண்டும் ஒரு முறை அக்கினியாய் இறங்கி இறங்கத்து கத்துடைய அக்கினி. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தரிசனம் உரைத்திடவே, எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை. உயிரற்ற எலும்புகளை உயிரடைய செய்த அந்த அக்கினி ஆண்டவரே இந்த இரவு வேளையில இறங்கி வருவதாக. ஆவி ஆத்மா சரீரத்தில் விலகற்று போயிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு நாள் அந்த அக்கினி நாவு இறங்கட்டும். பெருமழையில் இரைச்சல் உண்டாவதாக. பெருமழையில் இரைச்சல் சத்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்கட்டும். ஆண்டவரே, இருவே அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக. ஒரு பெரும் காற்று வீசட்டும். நேர வேளையில வனாந்தரத்தில் காளைகளை கொண்டு வந்த காற்று, செங்கடலை இரண்டாக பிளந்த அந்த காற்று, சந்தலரியா தரவா கோரி கோரி அருமேல் செவவேளையிலே, அருமேல் செவவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னிமலையாக பொழிந்திடுவே. அருமேல் செவவேளையிலே கையளவு மேகம் எழும்பி வந்தது போல இந்த இரவு வேளையில அந்த பரிசுத்த அக்கினி எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஓ உயிரடைய செய்கிற அந்த அக்கினி, பலப்படுத்துகிற அந்த அக்கினி, அக்கினியாய் இறங்கிடுவே. ஒரு விசை அந்த பின்மாரியின் அபிஷேகம் எங்க நாட்கள்ல, எங்க கண்களுக்கு முன்னால ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது போல எங்க கண்களுக்கு முன்னால கர்த்தரை செய்வீராக. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக. எல்லாரும் நல்ல கண்களை மூடி கையை தட்டி ஆமென். அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. கோரி ஜீவன் நதியா ஒரு விஷயங்களை நிரப்பு. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக. சீனா
மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவமே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே என்னை அக்கினியாய் சொல்லுங்க, என்னை அக்கினியாய் மாற்றிடும். என்னை அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடும். எல்லாரும் சொல்லுவோமா? அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் இறங்கட்டும். ஒவ்வொருடைய சரீரத்திலையும் வியாதிகளை குணமாக்குகிற அக்கினி, பிசாசுகளை துரத்துகிற அக்கினி, பரிசுத்தமாக்குகிற அக்கினி, மாமிசத்தை சுட்டரிக்கிற அந்த அக்கினி அக்கினியா இறங்கிடுவே. அக்கினி நாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே. ஜீவன் நதியாக சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்தாமே. அக்கினியாய் அந்த அக்கினி ஆண்டவரே எங்களை மறுரூபமாக்குற அந்த அக்கினி, எங்களை பரிசுத்தமாக்குற அந்த அக்கினி, பிசாச துரத்துற அந்த அக்கினி, பாகாலின் பலிபீடத்தை சுட்டெரித்து போட்ட அந்த அக்கினி, இயேசுவின் கிரியைகளை நிர்மலமாக்குற அந்த அக்கினி ஜீவன் நதியாக அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவாக எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி இந்த நாளிலே இந்த மலவ குறிச்சியில உங்க அக்கினி இறங்கி வரட்டும். அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா பாவங்களுடைய கிரியைகளை நிர்மலமாக்குகிற அக்கினி, இயேசுவின் கிரியைகளை சுட்டரிக்கிற அந்த அக்கினி நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவா. ஒருவர் கூட வெறுமையா இருக்காதீங்க. இந்த விடுதலை கூட்டத்துல நிச்சயமாக கர்த்தர் உனக்கு விடுதலை வச்சிருக்கிறாரு. நீ எதுல அடிமையா இருக்கிறியோ, நீ எதுல அகப்பட்டிருக்கிறியோ அதுல இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலைய, கர்த்தருடைய அக்கினி உன்னை விடுதலையாக்குற அக்கினி, கர்த்தருடைய அக்கினி உன்னை சுகமாக்குற அக்கினி. ஜீவன் நதியாக அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவாக உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க ஜனத்தின் மேல ஆண்டவரே இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுங்க. எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. எல்லா சோர்வுகளையும் மாற்றுங்க. எல்லா வியாதிகளையும் மாற்றுங்க. எல்லா பிசாசு கட்டுகளும் அறுந்து போகட்டும். எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில அறுந்து போவதாக. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவாக ஊற்றுங்க. நிரம்பி 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 வழிகிற அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒரு பெருங்காற்று, ஒரு காற்று வீசட்டும். அக்கினியாய் இறங்கிடுவே. மேல் வீட்டு அறையில வந்து வீசின அந்த காற்று மேல் வீட்டு அசையப்படின அந்த காற்று விட்டுக்கொடு. ஆவியானவரே ஒரு விஷயம் நிரப்பு நிரப்பு நிரப்பு. அக்கினி நாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. ஜீவன் நதியே அக்கினியாக இறங்கிடுவே. விடாதீங்க விடாதீங்க. நல்ல ஆவியில நிரம்பி பாடு. உன் பலவீனத்தை மாற்றுகிற அக்கினி உன் சரீரத்தை இறங்கட்டும். சிறையிருப்ப மாற்றுகள் அக்கினி உன் தலையில இறங்கட்டும். ஜீவன் நதியாக
இறங்கிடுமே. அக்கினி நாவா எல்லாரும் சொல்லுங்க. தாகம் உள்ளவன் மேல கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவார். சும்மா வந்துட்டு போக வரல, ஒரு நிறைவோட போகணும், ஒரு விடுதலையோட போகணும். இந்த மைதானம் முழுவதும் உங்க அக்கினி, அதனுடைய மகிமையான அக்கினி. ஓ ரஹந்தரமோ, தேவனுடைய சேனைகள் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வருவார்களாக. இங்க இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் சுட்டரிக்கிற அந்த அக்கினி. ஓ சொல்லுங்க. இன்னும் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நல்ல வாயை திறந்து பாடு, கையை தட்டி பாடு. ஒரு விசை அந்த பலன் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல ஆவில நிரம்பி அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். ஓ ரிபாலா தியாந்தரபலவா, மகிமையான அக்கினி, பரிசுத்த அக்கினி, கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த அக்கினி இந்த மாலை வேளையில ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம பிள்ளைகள் மேல இறங்கட்டும், 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 இறங்கட்டும். மகிமை, மகிமை, மகிமை இறங்கட்டும். ரிபாலா திராபாலா தியாந்தரபலவா. இறங்கட்டும், இறங்கட்டும், உங்க மகிமை இறங்கட்டும் ஆவியானவரே. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியா பாய்ந்திடுமே. ஆவியானவர் வந்தா வனாந்திரங்கள் வயல்வெளியா மாறும். ஆவியானவர் அசைவாடினார்னா ஒழுங்கினங்கள் சீராகும். ஆவியானவர் வந்தா உனக்குள்ள பலன் வரும். ஆவியானவர் வந்தா செத்து போய் கிடக்கிறவன் கூட எழும்புவான். எசேக்கியேல் சொல்றாரு, சோத்ரா எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், செத்த எலும்புக்குள்ள கர்த்தருடைய காற்று போன உடனே அது எழும்பி சேனையா நின்னுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் இருக்கிறியா? நொந்து போய் வந்திருக்கிறியா? வேதனையோடு வந்திருக்கிறியா? ஆவியானவர் சொல்றாரு, உன்னை எழும்ப பண்ணுகிற தேவன் நான். கர்த்தருடைய காற்று உயிரடைய செய்கிற காற்று, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். தேவ பிள்ளையே கலங்காத. அவர் ஒரு முறை நம்மளை தொட்டா போதும், அவர் ஒரு முறை உன்னை நிரப்புனா போதும். ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் வனாந்திரம் மாறும், உன் கஷ்டம் மாறும், உன் வியாதி மாறும், உனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறும். ஏன்னா அவர் ஒரு மனுஷனை புதிதா மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை பரிசுத்த உள்ளத்தோட, பயத்தோட, தாகத்தோட கையை உயர்த்தி சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. சொல்லுங்களேன் இன்னொரு முறை. அக்கினியாய் இறங்கி வாங்க ஆவியானவரே. என் மேல உங்க அபிஷேகம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை கர்த்தர் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் யாவரும் கைகளை உயர்த்தி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. எனக்குள்ள எப்போது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நாம வேதத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்து இப்படி நடந்தா நம்ம வாசிக்கிறோம். அப்படி இல்லைங்க, நமக்குள்ள ஒரு தாகம் வரணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த அற்புதங்கள்
என் கண்கள் முன்னால எங்க மூலமா நடக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க கையை தட்டுங்களே. நிழலை பார்த்த உடனே, நிழலை தொட்டவனுக்கு சுகம் உண்டாகணும். வஸ்திரத்தை பிடிச்ச உடனே வியாதி மாறணும். ஒரு வார்த்தை சொன்ன உடனே குஷ்டரோகம் மாறி போகணும். அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இந்த நாட்கள் எதிர்பார்க்கிறாரு. சபைக்குள்ள எதிர்பார்க்கிறாரு, ஜனங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறாரு, உனக்குள்ள எதிர்பார்க்கிறார். அவர் சகோதரா சகோதரியே, மங்கி எரிகிற திரிய போல இருக்காத. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு உசிறு தான், ஒரே ஒரு மரணம் தான். இயேசுவுக்காக அந்த அபிஷேகங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அப்போஸ்தலர் நாட்கள்ல வந்து இறங்கின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நாட்கள்ல எங்க மேல இந்த இரவுல கர்த்தர் அதை செய்வீராக. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். பாடுங்க. அக்கினியா, ஒரு அக்கினி இந்த இரவுல இறங்கி வரட்டும். பேதுருவை சந்தித்த அந்த அக்கினி, பவுலை சந்தித்த அந்த அக்கினி, சேவான மாற்றின அந்த அக்கினி, அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக தொடர்ந்து. ஆண்டவரே, ஏசாயா நாவை தொட்டது போல என் மாமிசத்தை அந்த அக்கினி தொடட்டும், என்ன தொடட்டும், என்ன தொடட்டும் சொல்லு. அவர் இங்க இருக்கிறாரு, அவர் இந்த மைதானத்தில் உழவி கொண்டிருக்கிறாரு. அன்பு சகோதரா சகோதரியே, என் வாழ்க்கை மாறலையே, என் பாவம் மாறலையே சொல்லி பயப்படாதே, சொல்லு. அக்கினியா இறங்கிடுமே, மறுரூபமாக்குற அக்கினி வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக ஹல்லேலூயா வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைகள், பெரியவங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாரும், வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புறாரு. உன்னை அம்ப போல கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு. கர்த்தருடைய கையில் இருக்கிற கருவியாக உன்னை மாற்ற அவர் விரும்புறாரு. பாடு பாடு. கர்த்தருக்கு நீ வேணும். கர்த்தர் பயன்படுத்த மாத்திரமா அவர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த இரவு வேளையில ஆவியானவரே, உங்க மகிமை என்ன தொடட்டும். ஹல்லேலூயா. அக்கினியா இறங்கிடுவே, அக்கினி நாவாக ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. நீங்க பயன்படுத்துற பாத்திரமா மாற்றுங்க, உங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா மாற்றுங்க, உங்களுக்கு பிரியமான பாத்திரமா மாற்றுங்க, உங்களுக்கு பிரியமான பிள்ளையா மாற்றுங்க. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, அக்கினியாய் 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 அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக. ஆண்டவரே, இந்த மைதானம் முழுவதும் உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகள் மேல இன்னைக்கு ஒரு தொடுதல் உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு அக்கினி விழட்டும். வாழ்க்கையை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க, செலவினங்களை மாற்றுங்க. சொல்லுங்களேன், கேளுங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்குள்ள ஒரு அற்புதம். அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஹல்லேலூயா. அக்கினியா இறங்கிடுமே. எல்லாரும் ஒருவர் கூட மௌனமாடாம எல்லாரும் பாடுங்க. நல்லா துதித்து கர்த்தரை
மாம்சத்தில் இருக்கிற பாவத்தை சுட்டரிக்கிற அந்த அக்கினி ஊற்றப்படுவதாக. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் உமக்காய் எழும்பிட. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகத்தை கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை கேளுங்க. இன்னும் ஒரு முறை ஆண்டவரே அபிஷேகத்தை இழந்து போய் வந்திருக்கிறியா? அபிஷேகம் என் வாழ்க்கையில இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியா? கேளு 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 கேளு. வாலிப தம்பி கேளு, வாலிப தங்கச்சி கேளு. ஆவியானவருடைய பலன் இல்லைனா இந்த உலகத்துல உன்னால வாழ முடியாது. ஆவியானவருடைய பலன் இல்லைனா பாவத்தை ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் உமக்காய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் அழைக்கிட. ஏக நேரத்துல மாம்சத்தால எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம், என் திறமையால ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறோம், எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அன்பு சகோதரா சகோதரியே, நான் சொல்றேன், ஒருவேளை சில பாவம் உன்னோடு போராடி கொண்டிருக்கலாம். இந்த இரவு வேளையில் ஆவியானவர் சொல்றாரு, அதை நீ ஜெயிக்கணும்னு நினைக்காத, அதோட போராடாத. கர்த்தருடைய பலன் உன் கூட இருந்தா தான் நீ ஜெயிக்க முடியும். உன் மாமிசத்துல நீ ஜெயிக்கவே முடியாது. உன் பலத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. அது மீறி மீறி உன்னை விழ பண்ணி கொண்டுதான் இருக்கும். இந்த ஆராதனைக்கு நீ வந்திருக்குன்னா கர்த்தர் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வரல. ஆனா உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நீ விடுதலை பெறணும்னு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. நீ மாறணும்னு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னை கர்த்தர் கருவியா பயன்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறியா சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, விசுவாசி. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புறாரு. கர்த்தருக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. சில சிற்றின்பங்களுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறியா? சில பாவத்தை விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த பாவத்துல செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடியலையே. மாம்சத்தால முடியாது, மாம்ச பலன் ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா உனக்குள்ள ஆவியானவர் வரும்போது, உன்னை ஆவியானவர் நிரப்புனார் அப்படின்னா உன் சிந்தை மாறும், உன் செயல் மாறும், உன் பேச்சு மாறும், உனக்குள்ள ஒரு புதிய தைரியம் வரும். அந்த ஆவியானுடைய பிரசன்ஸ் அது நம்மளை வழி நடத்தும். வேதத்துல வாசிக்கிறோம், யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கிறோம், பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடணும். ஏன்னா உள்ள யாரு இருந்தா தெரியுமா? யோசேப்பு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில் நான் சொல்றேன், ஆவியானவர் பலன் இல்லாம இந்த உலகத்துல எதையுமே ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா வெத்து பாத்திரம். பேசலாம், பாடலாம், துதிக்கலாம், செபிக்கலாம், ஜெயம் இருக்காது, வெற்றி இருக்காது. ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா நீ போகும்போதே கதவுகள் திறக்கும், நீ போகும்போதே அற்புதம் நடக்கும், நீ பேசும்போதே அநேகருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். அநேகருடைய பாவத்தை அவர் உணர்த்துகிறவர். அநேகருடைய அந்தரங்க வாழ்க்கைகளை குறித்து கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ துடர பௌலியாத்தரா அழிவிடத்துல வையி. ஜெயிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வையி. எலனை கேளு. அக்கினியாயிரக்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடும். எல்லாரும் அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. அக்கினியாயிரக்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஆவியானவர் ஒரு மனுஷன் அப்படியே மறுரூபமாக்கிடுவார். கோலையை கூட பராக்கிரமசாலியா மாற்றிடுவார். சோத்ரம். ஒன்னும் இல்லாத படிப்பறிவு இல்லாத முட்டாள கூட கர்த்தர் ஞானியா மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஞானம் இல்ல, அறிவு இல்ல, பலன் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல,
ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன், உன் கூட ஆண்டவர் இருந்தா போதும், உன் கூட கர்த்தர் இருந்தா போதும். நீ தான் உலகத்துல பெரிய அறிவாளி, நீ தான் உலகத்துல பெரிய பாக்கியவான். எல்லாம் இருந்தாலும் அவர் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அவர் இல்லைன்னா வெத்து பாத்திரம். ஏன்னு சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஞானம் இல்லை ஆண்டவர், ஞானத்தை ஆண்டவரே, பலன் இல்லை ஆண்டவர், வெள்ளத்தை தாங்க சொல்ற சில காரியத்தை என்னால ஜெயிக்க முடியல ஆண்டவர். இந்த இரவுல அந்த பலன் எனக்கு தார் ஆண்டவர். கையை உயர்த்துங்களேன் எல்லாரும். ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக. வேதத்தை ரொம்ப பிடிச்ச மனுஷன் ஸ்தேவான். அவர் குறித்து வாசிக்கும் போது ஆவியான அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நிரப்பிடுவார். ஏன்னா பந்தி விசாரிப்புக்காக வந்த ஒரு மனுஷன், சபையில பந்தி விசாரிக்கிறதுக்காக வந்த மனுஷனை கர்த்தர் தொட்டுட்டார். தொட்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ள இருந்து பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு பாட தெரியாது, எனக்கு செவிக்க தெரியாது, எனக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை வாசிக்க தெரியாது சொல்லாத தேவ பிள்ளையே, ஆவியானவர் வந்தா உன்னை நிரப்ப வல்லவரா. ஆமே, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது. கைகளை உயர்த்தி நிரப்புங்கப்பா. கையை உயர்த்துங்களேன் எல்லாரும், எல்லாரும் எல்லாரும். இன்னைக்கு ஒரு நிறைவு கர்த்தர் உங்களுக்கு தந்துதான் அனுப்ப போறாரு. ஆமே, ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே மாறினில் மடங்கிடுதே, முழங்கால் யாவுமே மாறினில் மடங்கிடுமே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதுவோம். எல்லாரும் சொல்லுவோமா? உயர்ந்தவரே சிறந்தவரே. சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது சத்தம் தொண்டை கிளிய கத்தும். உலகத்துல ஒரு அரசியல்வாதி வந்தா என்ன கோஷம் போடுறான்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமே, உயர்ந்தவரே சிறந்தவரே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆழமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? உன்னதமான தேவனை, உயர்ந்தவரை சிறந்தவரை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆராதனை ஆராதனை
அன்பு கூறு. எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை. ஆமாங்க, அப்பாவை ஆராதிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இன்னொரு முறை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பல. எஸ் எல்லாரும் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி. முழு உள்ளத்தோட உம்மை முழு மனசு திறந்து ஆராதனை முடிய போது ஒரே ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, எல்ரோயி, யெகோவா ஈரே, ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க ஒரு மனமா, ஒரே முறை நல்ல சத்தத்தை உயர்த்தி பரலோக தேவன் அவர் மனசு குளிரணும். உங்களை ஆராதிக்கும்படி என்ன தெரிந்து கொண்டீங்களே. இந்த உலகத்துல எத்தனையோ படிப்பாளி இருந்தாங்க, எத்தனையோ அறிவாளி இருந்தாங்க, எத்தனையோ வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துல ஒண்ணுக்கு உதவாத எண்ணிய சொல்லுங்க பிள்ளையே, ஒன்றுமில்லாத எங்களை தேர்ந்தெடுத்தீரே. உள்ளத்தோடு ஆராதி முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் எல்லா வேலையிலும் வழிநடத்தும்படியாக்கி இயேசு கிறிஸ்து மூலம்